நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான். அந்த வார்த்தை விளையாட்டு பாருங்க. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும். அட்டைப்பூச்சி உங்களை உறிஞ்சது இல்ல. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும் உங்களை. இன்னொரு சின்ன அப்சர்வேஷன், ஒரு கவிஞனுடைய சிறப்பு தானே. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், மேலிருந்து கீழே படிப்போம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே கொண்டு போகின்றன. ஒரு சமகாலத்துல ஒரு கவிஞனுடைய கவிதையை நாம வியந்து பேசுகிற போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. அவர் ஒரு விழாக்கு என்ன கூப்பிட்டார், சார் அந்த விழாக்கு நான் வர்றேன்னு கொரோனாவால போக முடியல. இப்ப அவர் பார்த்த உடனே நான் இப்ப அவருடைய கவிதையை, அந்த விழாவுக்கு நான் போகாத விஷயத்தை நான் இப்ப காம்பன்சேட் பண்ணாதான் அவருடைய நட்பை நான் நீடிக்க முடியும். அந்த விழாவுக்கு வரலையே, எனக்கு கொரோனா போ, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்திருப்பேன், வந்திருந்தா எல்லாருக்கும் கொடுத்திருப்பேன். நல்ல கவிஞர், நம்முடைய மகிழ்ச்சிக்காக சொன்னேன். படிக்கிறதுங்கிறது சில பேரை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு பழக்கம், இன்னும் சொல்ல போனா போதை மாதிரியே. நம்ம கவிஞர் சொன்னார் பாருங்க, இந்த செல்போன்ங்கிறது ஒரு லெவலுக்கு மேல அடிக்ஷன். ஆக்சுவலாவே சயின்டிபிக்காவே அதான் உண்மை. நம்முடைய பிரெயின்ல ஒரு பகுதி நீங்க எந்த போதைக்கு அடிமையாயிட்டாலும் சாம்பல் நிறம் அடையுமா, அதனுடைய கலரே மாறிடுமா, அது இருக்கிற கலர்ல இருக்காதான். அடிக்ஷன் வந்துட்டா சிகரெட்டுக்கோ ஆல்கஹாலுக்கோ ஏதாவது எதுக்கு நீங்க அடிக்ஷன் ஆயிட்டாலும் இந்த பிரெயின்ல ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த போதைக்கான ஒரு சாம்பல் நிறம் அடையுமா. செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே மாதிரியான சாம்பல் நிறம் அது அடைகிறது. இப்ப அப்படி ஒரு நிலைமை மூளையில ஏற்படுதுன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ல படிச்சேன். அது அடிக்ஷனா மாறி போச்சு அப்படின்னு. நீங்க இதை விட ஒரு நுட்பமான செய்தி, நான் ஒரு இயற்கை மருத்துவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு பயங்கரமான செய்தி சொன்னார். நம்முடைய லிவர் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே வர்ற விஷத்தை உடைச்சு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால அது அடிக்ஷனா ஆயிடும் நம்ம உடம்புக்குள்ள. எப்படின்னா திருப்பி திருப்பி ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டே இருப்பான், லிவர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆல்கஹால் பிரெயின் கேட்டுக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. இவருடைய பேஷண்ட்ல ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு, அரிசி சாதம் சாப்பிடாதீங்க, ஒரு 120 நாளைக்கு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவர் இவரு கெஞ்சுறாரு, சார் ஒரு கப்பு ஒரு அரிசி சாதம், வேற ஒண்ணும் வேணாம், ஒரே ஒரு கப்பு அலோவ் பண்ணுங்களேன், நான் ஒரு கப்பு அரிசி சாதம் சாப்பிடலான்னு டயட் சார்ட்ல எழுதி கொடுங்களேன், இல்லாட்டி என் பொண்டாட்டி சாப்பிட விட மாட்டேன். ஒரு கப்பு ஒரு என்ன சொன்னாரு, குடிக்கிறவன் பாட்டிலுக்கு கெஞ்சுற மாதிரி என்கிட்ட கெஞ்சுறான் சார், ஒரே ஒரு கப்பு அரிசி சாதம். இவரே யோசிச்சிருக்கிறாரு, என்னடா இது, ஆல்கஹால் அடிக்ட் பண்ணும், சிகரெட் அடிக்ட் பண்ணும், நிக்கோட்டின் அடிக்ட் பண்ணும், அரிசி நல்லது தானே. இன்னும் சொல்ல போனா லிவருக்கு நல்ல உணவுன்னா அரிசி நல்ல உணவு. நான் இவனுக்கு கொடுத்துருக்கிறது அதாவது வேணாம், இவன் சக்கரை இருக்குங்கிறதுக்கு அரிசியை கட் பண்ணி இருக்கிறான். இவன் என்ன இப்படி அரிசிக்கு அடிக்ட் ஆயிருக்கிறானேன்னு எடுத்து அப்புறம் ரிசர்ச் பேப்பர்ஸை படிச்சு பார்த்தா, யூரியா போட்டு அரிசி உண்டு பண்றான் பாருங்க, இந்த யூரியாவுக்கு அடிமை ஆயிட்டானோ. அது ஒரு வகையான கெமிக்கல் இல்லையா, அந்த யூரியா பிரெயின்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை கல்லீரல் உடைக்குது. அப்ப இது திரும்ப என்ன பண்ணுது, கொண்ட சார் ஆல்கஹாலுக்கு அடிமையாகிற மாதிரி நீங்க யூரியா உரம் போட்ட அரிசியை சாப்பிட்டா யூரியா உங்களுக்கு ஒரு போதையை உண்டு பண்ணுங்க. எங்க போய் இதை இதெல்லாம் எதை படிச்சு நம்ம கத்துக்கிறது? எப்படியோ சில பேருக்கு படிக்கிறதுங்கிறது அடிக்ஷன், படிக்காம இருக்கவே முடியாது. சில பேர் தன்னை அறிவாளியா காட்டிக்கிறதுக்காகவே படிப்பாங்க. 10 பேருக்கு மத்தியில் நம்ம அறிவாளியா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படிப்பாங்க. ஆனா ரொம்ப சிக்கலான விஷயம் ஒண்ணு இருக்கு, பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பவர்கள். எங்க பேச்சாளர் கேட்டகிரியில சில பேர் அது மாதிரிதான், இல்லாட்டி புத்தகமே தொட்டுக்க மாட்டான். நம்ம ஏதாவது புதுசா சொல்லலைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதுக்காக 2 புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு, அதுக்காக 2 புத்தகத்தை படிக்கிறவன் அப்படின்னு சில பேர் இருக்கிறான். ஆனா மன்னிக்கணும், பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பது அவமானகரமானது. நம்ம சந்தோஷத்துக்காக தான் படிக்கணுமே ஒழிய இன்னொருத்தருக்கு சொல்லி நாம அது மூலமா கைத்தட்டல் வாங்கிக்கலாம்னு நினைச்சாலோ, இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காகவே நான் அறிவாளியா காட்டியிருக்கா படிக்கிறேன்னா அதோட நல்ல பழக்கம் இல்லை. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல்லார் திருவள்ளுவர். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காகவே படிக்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். அது ஒரு தள்ளிடுங்க. அப்புறம் என்ன படிப்பதுல என்ன, இது படிப்பதை பத்தி சில விஷயம் சொன்ன, புத்தகத்தை பத்தி. எழுதுறவங்க அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும்,
பத்திரிகையில இருந்து பணம் வந்தா தான் பண்ண முடியும், புத்தகம் வித்து காசு வந்தா தான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக நம்ம புத்தகம் தான் அதுல என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சில்மிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காகவே எழுதுறது. ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அது அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்க ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தாம் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புத்தகத்தை காட்டுவேன், என் புத்தகத்துல இருந்து 2 பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு. 2 பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புத்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கீழே அவர் பாட்டு கண்டிப்பா பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எவரது திருநாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. என்னது திருநாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. 2 பக்கம் அப்படியே என் புத்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புத்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க. எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க? அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள். இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பு காட்சி. ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப பரமசிவம் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், பரமசிவனுடைய எழுத்து. ஏன்னா எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இருக்கும், இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்களேன், இவ்வளவு பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணுங்க. 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். இவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமயே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை நீங்க ஆரஞ்சியை முழுசா திங்க முடியும், சொல்லையா தானே திங்க முடியும். அதே மாதிரி புத்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புத்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை சொல்ல. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் எழுத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு? எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாலேயே அதை சொன்னேன். முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லணும்ல, அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளனா சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும்.